Hello friends, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில அதிகமாக பயன்படுத்துற சில டேர்ம்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது டேர்ம்ஸ் சொல்லும்போது நிறைய ஏஐ பொறுத்தவரை டேர்ம்ஸ் நீங்க கேள்விப்படுவீங்க. அதனால 10 டேர்ம்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதே மாதிரி ஃபியூச்சர்ல மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் கவர் பண்ணி நான் போடுறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பா இந்த டேர்ம்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், கிறிஸ்ப் அண்ட் கிளியரா தான் இருக்க போகுது. ரொம்ப டீட்டெயிலாக தான் போக போறதுல. வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. Welcome back. நம்ம முதல்ல இந்த ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மனிதர்கள் போல சிந்திக்கும் திறனை ஒரு இயந்திரத்துக்கு கொடுக்கும் முயற்சி தான் பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனிதர்கள் போல சிந்திக்கிறது மட்டும் இல்லாம மனிதர்கள் செய்யும் செயலையும் ஒரு இயந்திரம் செய்ய வைக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பொருந்தும். நம்ம அடுத்து பார்க்க போற டேர்ம் மெஷின் லேர்னிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒரு பெரிய துறை. அதுல மெஷின் லேர்னிங் எம்எல் அப்படிங்கிறது ஒரு பகுதி. ஒரு இயந்திரத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திறனை கொண்டு வரதுன்னா அதற்கு சில ட்ரைனிங் கொடுக்கணும், அதை கத்துக்க வைக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா எண்ணற்ற தகவல்கள் பயன்படுத்துவாங்க. அந்த தகவல்களையும் சில அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி அந்த மெஷினுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. முக்கியமா மெஷின் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா நிறைய அல்காரிதம் பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு அல்காரிதமும் ஒவ்வொரு திறன் இருக்கு. நம்ம எதற்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குங்கிற பொறுத்து நீங்க வெவ்வேறு விதமான அல்காரிதம் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற தகவல்கள் அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ஒரு இயந்திரத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திறன் கொண்டு வர பயன்படுத்தப்படும் ஒரு லேர்னிங் டூல் தான் மெஷின் லேர்னிங். நம்ம அடுத்து பார்க்க போறது அல்காரிதம். இந்த வார்த்தையை நீங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்தே கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல பார்த்திருப்பீங்க. பட் அல்காரிதம் அப்படிங்கிறது மெஷின் லேர்னிங் ஃபீல்ட்ல ஒரு பெரிய பங்களிக்குது. அல்காரிதம்னா என்னன்னா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு தேவையான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்றது தான் அல்காரிதம்ஸ். மெஷின் லேர்னிங்ல விதவிதமான அல்காரிதம்ஸ் இருக்கு அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். இந்த ஒவ்வொரு அல்காரிதமும் செயல்படும் விதம் மாறுபடும். நம்ம எதற்காக மெஷின் லேர்னிங் மாடலை உருவாக்குறோங்கிற பொறுத்து நம்ம எந்த அல்காரிதமை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் மாறுபடும். நம்ம அடுத்து பார்க்க போற டேர்ம் டீப் லேர்னிங். டீப் லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் லேர்னிங் துறையிலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி தான் டீப் லேர்னிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பல காரணத்துக்காக உருவாக்குவாங்கன்னு சொன்னேன். அதுல சில காம்ப்ளெக்ஸான டாஸ்கை செய்யறதுக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்கணும் அப்படின்னா அங்க அதிகமா டீப் லேர்னிங் பயன்படுத்துவாங்க. இந்த டீப் லேர்னிங்கை செயல்படுத்துறதுக்கு நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. மேலும் இந்த டீப் லேர்னிங்க்கு நார்மல் மெஷின் லேர்னிங் காட்டிலுமே மிக அதிகமான தகவல்கள் தேவைப்படும். காம்ப்ளெக்ஸான ஏஐ டாஸ்க் அப்படின்னு சொல்லும்போது இந்த இமேஜ் ரெகக்னிஷன், ஸ்பீச் ரெகக்னிஷன் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செயல்படுத்துறதுக்கு டீப் லேர்னிங்கை பயன்படுத்துவாங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது நியூரல் நெட்வொர்க்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன் இந்த டீப் லேர்னிங்கை செயல்படுத்துறதுக்கு நியூரல் நெட்வொர்க்ஸ் பயன்படுத்துவாங்க அப்படின்னு. மனிதனோட மூளையின் சிந்திக்கும் திறனுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது நியூரான்ஸ் எனப்படும் செல்ஸ் தான். அதே மாதிரி செயற்கை முறையில மனிதனின் மூளையில இருக்கிற நியூரான்ஸ் மாதிரியே உருவாக்கும் முயற்சி தான் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். மனிதனோட மூளையில இந்த நியூரான்ஸ் எப்படி இருக்கோ அதே கட்டமைப்பு வச்சுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸையும் உருவாக்குவாங்க. ஆனா மனிதனோட மூளையில இருக்கிற நியூரான்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அந்த அளவு காம்ப்ளிகேட்டடா நம்மளால பண்ண முடியாது செயற்கை முறையில. அதோட மினியேச்சர் வெர்ஷனா உருவாக்கப்படுறதா இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஆனா இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் தான் டீப் லேர்னிங் செயல்படுத்துறதுக்கான முக்கிய பில்டிங் பிளாக்ஸா இருக்குது. இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ்ல பாத்தீங்கன்னா எண்ணற்ற இணைப்புகள் இருக்கும். அது ஒவ்வொன்றையும் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலியமா தான் டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிறது, ப்ராசஸ் ஆகிறதுலாம் நடக்கும். நம்ம அடுத்து பார்க்க போறது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். மெஷின் லேர்னிங்கை செயல்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு முறை தான் பாத்தீங்கன்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். நம்ம முன்னாடி சொன்ன மெஷின் லேர்னிங் செயல்படுத்துறதுக்கு நிறைய தகவல்கள் கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ ஒரு ஆப்பிள் போட்டோ, ஆரஞ்சு போட்டோ, இந்த ரெண்டு போட்டோவையும் வச்சு நம்ம மெஷினுக்கு கொடுத்தோம்னா எது ஆப்பிள் எது ஆரஞ்சு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு மெஷின் லேர்னிங் உருவாக்குறோம்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம்னா எண்ணற்ற ஆப்பிள் போட்டோஸ் எல்லாம் கொடுத்து இது ஆப்பிள் அப்படின்னு லேபிள் பண்ணி மெஷினுக்கு சொல்லுவோம். எண்ணற்ற ஆரஞ்சு போட்டோஸ் எல்லாம் கொடுத்து இது ஆரஞ்சு அப்படின்னு லேபிள் பண்ணி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி லேபிள் செய்யப்பட்ட தகவல்களை வச்சு நம்ம ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை உருவாக்குவோமானால் அது சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த டேர்ம் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கும் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கும் உள்ள முக்கிய வித்தியாசம் என்னன்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல டேட்டா கொடுக்கும்போது கூட லேபிள் பண்ணி கொடுப்போம்னு சொன்ன பாத்தீங்களா. அதாவது ஆப்பிள் போட்டோஸ் எல்லாம் கொடுக்கும்போது அது ஆப்பிள் அப்படின்னு நம்ம லேபிள் பண்ணி மெஷினுக்கு சொல்லுவோம். ஆரஞ்சு போட்டோஸ் எல்லாம் கொடுக்கும்போது இது ஆரஞ்சு லேபிள் பண்ணி மெஷினுக்கு சொல்லுவோம். அப்படி இல்லாம லேபிளே இல்லாமல் வெறும் ஃபோட்டோஸை மட்டும் அனுப்புகிறோம். அதாவது ஆப்பிள் ஃபோட்டோஸில் நிறைய கொடுக்குறோம், ஆரஞ்சு ஃபோட்டோஸில் நிறைய கொடுக்கணும்னா
அந்த ஃபோட்டோஸை வச்சு மெஷின்ஸ் தானாக ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக ஆப்பிளில் ஒரு வகையை பிரிச்சிடும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி ஆரஞ்சு எல்லாம் தனியாக பிரித்து அந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் நம்ம கொடுக்கும்போது அதை வந்து சரியாக 2 பகுதிகளாக பிரிக்குமானால் அந்த மாதிரி சில ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து லேபிள்டு டேட்டாவே கொடுக்க மாட்டாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கும் ஒரு வகையான மெஷின் லேர்னிங்கை உருவாக்குற விதம் தான். ஆனால் இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெஷின்ஸ் வந்து ஒரு செயலை செஞ்சு பார்க்கும், அந்த செயல் செய்யறதுனால ஏற்படுற விளைவை வச்சு கற்றுக்கும். இப்போ ஒரு பண்ணுது, அதனால நல்ல ரிசல்ட் வந்ததுன்னா ஓகே அதை நம்ம திருப்பி பண்ணணும்னு கற்றுக்கும். இப்போ இன்னொரு விதத்தில் ட்ரை பண்ணி அங்கே ஏதாவது தப்பாக ரிசல்ட் வந்துச்சுன்னா ஓகே நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு கற்றுக்கும். இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சு அதோட ரிசல்ட்டை வச்சு தானாக கற்றுக்கொள்ளுமானால் அதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா, இந்த மிருகங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த டாக்ஸ்க்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறவங்களாம் இப்போ சிட்டுன்னு சொன்னால் அந்த நாய் உட்காரணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு ட்ரீட் மாதிரி ஒரு பிஸ்கெட்டை கொடுப்பாங்க. இப்போ சிட்டுன்னு சொல்லி அது உட்கார்ந்ததுன்னா பிஸ்கெட் கிடைக்கும், சிட்டுன்னு சொல்லி அது உட்காரலைன்னா பிஸ்கெட் கிடைக்காது. அப்போ அது இந்த டாக் என்ன நினச்சிக்கும், ஓகே நமக்கு சிட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம உட்காரணும், அப்போ தான் நமக்கு வந்து பிஸ்கெட் வந்து கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு எப்பெல்லாம் சிட் சொல்கிறாங்களோ அப்போல்லாம் உட்காந்துரும். அது சிட்டுன்னு சொல்கிறதுக்காக உட்காராது, அது உட்கார்றதுனால அதுக்கு வந்து பிஸ்கட் கொடுக்குறாங்க, அதை தான் மனசில் வச்சுட்டு அதை வந்து செய்யும். இதே மாதிரி தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஒரு செயலை செஞ்சு பார்த்ததுன்னா அதற்கு பலன் நல்லா இருந்ததுன்னா அதை வந்து மிஷின் வந்து திருப்பி செய்யும். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கறது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLP அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களை போலவே வார்த்தைகளை உருவாக்கும் திறனும் அப்புறம் மனிதர்கள் நேச்சுரலாக சொல்கிற வார்த்தைகளை புரிஞ்சுக்கும் திறனும், இந்த ரெண்டுமே ஒரு மெஷினுக்கு கொடுக்கும் முயற்சி தான் பார்த்தீங்கன்னா NLP அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கிறது இப்போ வந்து பெரிதளவில் வந்து பல இடங்கள் பயன்படுத்தப்படுது. முக்கியமாக ChatGPT போன்ற ஜென்ரேட்டிவ் AI டூல்ஸ்லையும் இந்த NLP பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் விஷன். இந்த கம்ப்யூட்டர் விஷன்னா என்னன்னா, ஒரு இயந்திரத்திற்கு பார்க்குற திறனை கொடுக்கறது தான் கம்ப்யூட்டர் விஷன். நம்ம வந்து ஒரு பொருளை கண்ணில் பார்த்தோம்னா ஓகே இது இந்த பொருள், இது இந்த கலர் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு மிஷின்ஸும் இமேஜஸை பார்த்து கற்றுக்கிறது, ஒரு வீடியோவில் இருக்கிற வெவ்வேறு விதமான ஆப்ஜெக்ட்ஸை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது, அப்புறம் முகத்தை கண்டுபிடிக்கிறது, இந்த முகம் இவரோட தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன் சொல்லுவாங்க. இது அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் கேமராவில் கூட ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்கும், அது ஒரு வகையான கம்ப்யூட்டர் விஷன் தான். அதுக்கப்புறம் தானாக இயங்கும் வாகனங்கள், அதாவது செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் விஷன் வந்து பெரிதளவில் பங்களிக்கும். அப்புறம் நிறைய ரோபாட்டிக்ஸில் இந்த கம்ப்யூட்டர் விஷன்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. நீங்கள் AI துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வலராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும்னு எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்களை கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலாக நீங்கள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் புதுசு மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் AI இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள்.
ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏஐ ஃபீல்டில் பயன்படுத்துகிற 10 டேர்ம்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இன்னும் ஏஐ ஃபீல்டில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபியூச்சரில் ஒரு வீடியோஸில் நான் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நான் வேறு ஏதாவது டேர்ம்ஸை கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off. Bye.